பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க வெல்விஷர் ஆனந்தன் சேனலில். எல்லாத்த விட எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கும் டெஃபினட்டாக இந்த வீடியோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இதை இன்ஃபர்மேஷனை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? சிலது கேட்கும்போது நம்ம மாற்றிக்க முடியுமா, நம்ம இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் தோணுங்க. சில நேரத்தில் சில செய்கைகள் செய்யும்போது நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதே ஒரு சில பிரபலங்கள், அதுவும் விவிவிஐபி அவங்கெல்லாம் பண்ணும்போது, உலக அளவில் பெரிய ஆட்கள் பண்ணும்போது நம்மளை ஏன் பண்ணக்கூடாது என்ற ஒரு தாட் நமக்கு தோணுங்க. அந்த வரிசையில் நான் இப்போ உங்களோட ஒரு ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, மிக பிரபலமான உலக அளவில் ஃபேமஸாக இருக்கிற இவங்க, வர்த்தகத்தில் தொழில் சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தியாக இருக்கிற இவங்க, தன்னுடைய ஹேபிட் டே டு டே இவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் என்னன்னு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. அதை தான் உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன். டெய்லி ஹேபிட் ஆஃப் ஜெஃப்பெஸோஸ் அண்ட் பில்கேட்ஸ். இவங்களை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தங்களுடைய தொழிலில் உலக அளவில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறதோட கூட நிறைய வித்தியாசமான இவங்க அணுகுமுறைகள் பலரால் பல தடவை உலக அளவில் பாராட்டப்பட்டிருக்குங்க. சில இவங்களுடைய செயல்களை பார்த்து உலக மக்கள் வாயடிச்சு போய் பிரமிப்பாக இன்னும் நிறைய பேர் இருக்காங்கங்க. அப்படி என்ன நீங்கள் அதிசயமாக சொல்ல போகிறீங்க அப்படின் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஃப்பெஸோஸ் அண்ட் பில்கேட்ஸ் இவங்க ஆல்ரெடி வணிகத்தில் தொழில் சாம்ராஜ்யத்தில் கோடீஸ்வரர்கள், $1 பில்லியன் எக்கச்சக்கம் இருக்குது. இவங்க ரேங்கிங்கில் டாப் 5 இருக்காங்க, டாப் 10 இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் மாறி மாறி இவங்க இருந்துகிட்ருப்பாங்க. ஏன் டாப் 1 இவங்க தொட்டுட்ருக்க பல நேரத்தில் மாறி மாறி வரக்கூடியவங்க தான் இவங்க. ஏன்னா இவங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் வெறும் ஒரு ஸ்டேட்டில் இல்லைங்க, ஒரு கண்ட்ரியில் இல்லை, உலக அளவில் ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டுலேயும் எல்லா கண்ட்ரிலையும் பரவி இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நாளுக்கு நாள், டே பை டே. இப்படிப்பட்டவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக இருந்தால் பிரபலம் அடையிறீங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெஃப்பெஸோஸ்ன்ற ஒரு அமேசான் சீஃப் நிறுவனர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் அமேசான் நிறுவனத்தை துவங்கினவர். இன்றைக்கும் அது டாப் கன்சர்னில் இருக்குது. தென் பில்கேட்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவிலேயே நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர், இவரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தர் தான். இவங்களுக்கெல்லாம் மூலை முடுக்கலெல்லாம் எல்லா இடத்துலையுமே இவங்க வணிகம் பிஸ்னஸை கொடிகட்டி பறக்குதுன்னு தாங்க சொல்லணும். தொழிலில் இவங்களுக்கு என்ன இல்லைங்க, அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, இவங்களுக்கு வீடுக்கு குறைச்சல் இல்லை, பணத்துக்கு குறைச்சல் இல்லை. அது மட்டும் இல்லை, முக்கியமாக பணியாளர்கள் இது வேலை செய்யறதுக்கு அப்படின்னா எதையும் இவங்க கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. கைத்தட்டினா 100 பேர் வருவாங்க. ஜஸ்ட் கிளாப்ஸ் ஹேண்ட்ஸ், கைத்தட்டினா 100 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் மேன் பவர் ஆகட்டும், மணி பவர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமாக இவங்களுக்கு கொட்டி கிடக்குதுன்னு தாங்க சொல்லலாம் இவங்க முன்னாடி. ஆனாலும் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏன் எல்லாராலையும் பாராட்டப்படுது, ஒரு விசித்திரமாக பார்க்கப்படுது அப்படின்றத நம்ம மேலே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி OMB. அது என்ன சார் OMB? 1 minute பிரேக். நல்லதே நினை, சொல், செய், பகிர். இதுதாங்க நம்ம கான்செப்ட். நிச்சயமாக நான் சொல்கிற வ்ளாகில் இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும். டெஃபினட்டாக இது நமக்கு லைஃப்பில் ஒரு தடவை எங்கேயாவது கேட்டோம்னா ஸ்பார்க் ஆகி நம்ம சேஞ்ச் ஆகிடும். டெஃபினட்டாக நம்மளை மாற்றக்கூடிய எண்ண வலிமையை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குங்க. ஒரு வீடியோவிலும் ஒரு இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக இருக்கும். அந்த விதத்தில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாத உங்களுடைய வெல்விஷர்ஸுக்கும் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க வழக்கம் போல் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். மறக்காத நீங்கள் போகும்போது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய கமெண்ட்ஸ் இதில் பதிவு பண்ணுங்கள். Now we back to channel Daily Habit of JEFFBEZOS
அண்ட் பில்கேட்ஸ் இவங்கள பற்றி அவங்களுடைய அன்றாட பழக்கங்கள் என்னன்றதை நம்ம இப்போ ஆக்சுவலாக பார்க்க போகிறோங்க. டெய்லி ஒரு ராத்திரி இவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை இவங்க நிச்சயமாக செய்வாங்க. இவங்களை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மென்டல் ரிலாக்ஸேஷன் இல்லை ப்ளஷர் ஜாய் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாங்க. வெசல்ஸ் கிளீனிங், பாத்திரத்தை அன்னன்னைக்கு இவங்க வந்து வாஷ் பண்ணிவிட்டு தினசரி இவங்களுடைய பழக்கங்க எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்க பாருங்கள். அன்னன்னைய வெசல்ஸ் அன்னன்னைக்கு நைட்டு இவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபேமிலியில் அசிஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே இவங்க மேற்கொள்கிறாங்க. அதுக்குன்னு டைம் அலாட் பண்ணி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. உலக மக்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை ரொம்ப இப்படிப்பட்டவங்களா, ஐயோ நான் கூட இனிமேல் பண்ணால் போல இருக்கு. நிறைய பேர் ஃபாரினில் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறது ஒன்று தான். பட் இவ்வளோ பிரபலமானவங்க பண்ணுவாங்களா? இவ்வளோ பணம் படைச்சவங்க பண்ணுவாங்களா? இவ்வளோ பணியாளர்கள் வச்சுருக்க பண்ணுவாங்களா? இவ்வளோ பணக்காரங்க பண்ணுவாங்களா? அப்படின்னா நிச்சயம் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இது எப்படி வேணாலும் அவங்களுக்கு ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும், ப்ளஷர் இருக்கும். இதில் ஆக்சுவலாக ஒரு பங்கு மேலே போய் ஜெஃபெசோஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாருங்க, என்ன சார் உங்கள் இதில் இப்போ ஸ்பெஷல்னா? ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க, டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. இவரும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் செய்துட்டு வெசல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளாஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி இவருடைய ரொட்டீனுங்க. அது மட்டும் இல்லாத இது ரொம்ப ஒரு படி மேலே போய் ரொம்ப இது ஒரு ஜாலின்ற மாதிரியான வேர்ட்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நான் அது உள்ளே போக விரும்பல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒரு விஷயத்தை ஒரு சில பேருக்கு ஆக்சுவலாக பேச்சுலர் ஆகட்டும், நிறைய ஃபேமிலி மேன் ஆகட்டும், ஜென்ஸுக்கு இதெல்லாம் சொன்னால ஐயோ இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பிட வர்றது மட்டும் நல்ல இது வேணும் அது வேணும், ரொம்ப ஒக்கனையாக கேட்டு சாப்பிடுவோம். இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பண்ணியிருப்பாங்க, 4 ஹவர் பண்ணியிருப்பாங்க, 5 ஜஸ்ட் ஒரே இதில் டேஸ்ட் பார்த்துட்டு நோ ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறவங்கலாம் இருக்காங்க. எல்லாரும் இல்லை, அங்கே ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ இதையும் மீறி இவங்களுக்கு பெயின் எடுத்துக்கிட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு அசிஸ்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபேமிலி எப்படி இருக்குங்க? அங்கே சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்குமா? டெஃபினட்டாக அங்கே டென்ஷன் இருக்காது, மென்டல் ரிலீஃப் இருக்கும், ப்ளஷர் இருக்கும், ஹாப்பி இருக்கும், ஈவன் லவ் ஷேரிங் இருக்கும். அதுதான் ஜெஃபெசோஸ் சொல்லியிருக்காரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஒரு ஜாலியான ஒரு மனநிலை எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறது தப்பே கிடையாதுங்க. இப்போ ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் இப்போ ஆக்சுவலாக இதை நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கே தோணும் ஒரு இந்த மாதிரி ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது. ஒரு குடும்ப தலைவர் யோசிப்பார், நம்மளும் ஏன் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி அசிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. டெஃபினட்டாக பண்ணலாங்க, அதில் தப்பே இல்லை. நிறைய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு பண்ணணும். என்ன தான் நம்ம பணியாளர்கள் வச்சுருந்தா கூட சில ஜாபை அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. பல நேரத்தில் பார்க்கலாம், நமக்கு அந்த ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வீட்டில் ஒரு தடவை வாஷ் பண்ணி கொண்டாடுவாங்க, அதை வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க. பட் நாமே அந்த வேலையை பண்ணும்போது இன்னொரு தடவை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த ஒரு ஒர்க் இன்வால்மெண்ட், அந்த ப்ளஷர், அதில் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறது. அதெல்லாம் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அது ஜெஃபெசோஸ்க்கும் பில்கேட்ஸுக்கும் இந்த அளவுக்கு அவங்க ப்ராப்ளம் ஆயிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால தாங்க. அவங்களுடைய இந்த ஹேபிட்டை நிச்சயமாக நம்ம பாராட்டாத இருக்க முடியாது. எதெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. ரியலி தேங்க்ஸ் டு ஜெஃபெசோஸ் அண்ட் பில்கேட்ஸ். Thank you very much. My sincere and heartfelt thanks to Wellwishers and YouTube. Thank you very much.